நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். கடந்த சில நாட்களாக கேரள மாநில பகுதிகளின் சில இடங்கள் மற்றும் அவற்றை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக மேற்கு பகுதிகளின் ஒரு சில இடங்கள், இந்த இடங்களெல்லாம் வெப்பசலன மழையானது அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகி கொண்டு வந்திருக்கிறது. இது நம்மளால் மழை அளவுகள் பட்டியலை வைத்து பார்க்கும் பொழுது உறுதிப்படுத்த இயல்கிறது. ஈரோடு மாவட்டத்தினுடைய வடகோடி பகுதியான தாளவாடி பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தை நீங்கள் விட்டுடுங்க. அதற்கு முன்புலாம் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக ஒரு 5 நாட்களாக அந்த பெயரை, அந்த தாளவாடிங்கிற அந்த பெயரை மழை அளவுகள் பட்டியலில் என்னால் காண முடிந்தது. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அதை நான் இங்கே உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். இவை போக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கூட சில இடங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கடந்த சில நாட்கள் மழையானது பதிவாகி இருக்கிறது. ஒரு சில இடங்களில் தான். இவை தவிர்த்து நம்ம பார்க்கும்பொழுது மழைமானிகள் இல்லாத இடங்களில் சில இடங்களில் பலத்த சூறைக்காற்று வீசியதாகவும், சேலம் மாவட்டத்திலே சில இடங்களை நான் சொல்கிறேன், அந்த ஜலகண்டபுரம் அவற்றை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் சில நாட்களுக்கு முன்பாக பலத்த சூறைக்காற்று வீசிய காணொலிகள் எல்லாம் நமக்கு கிடைக்க பெற்றது. ஸோ அதையும் நம்ம கணக்கில் கொள்ளணும். ஸோ மழைமானிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் பதிவாகக்கூடிய அந்த மழை அளவுகள் நமக்கு கிடைக்க வந்துடுறதுனால அந்த பகுதிகளில் மழை பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் உறுதி செய்ய முடியுது. ஆனால் அவை இல்லாமல் சில இடங்களிலும் மழையானது பதிவாகி இருக்கிறது சில நாட்களில். ஸோ அந்த மழை அளவுகளும் அங்கே இருக்கக்கூடிய அந்த நிலவரமும் நமக்கு தெரிய வராமலேயே போய்விடும். அதனால தான் உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சால் காணொலியை கூட என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நானும் நமது வாட்ஸ்அப் குழுவில் அந்த காணொலிகளை பார்த்து, இல்லை வாட்ஸ்அப் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் எண்ணில் அந்த காணொலிகளை பார்த்து அவை முக்கியமானதாக இருந்தால் அவற்றை நமது முகநூல் பக்கத்திலும் சரி, நமது யூடியூப் தளத்திலும் சரி நான் பதிவேற்றம் செய்கிறேன். உங்களுடைய பெயரையும் நீங்கள் அனுப்புங்க, உங்களுடைய ஊரையும் நீங்கள் அனுப்புங்க. ஏன்னா எந்த பகுதியில் பதிவானுச்சு, அப்புறம் அந்த தேதி என்றைக்கு பதிவானுச்சு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதற்காக தான் சொல்கிறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்பொழுது வெப்பநிலையானது அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையமும் அறிக்கையை 2 நாட்களுக்கு முன்பாக வெளியிட்டிருந்தது. கடந்த சில நாட்களாகவே பார்த்திங்கனாக்கா பகல் நேர வெப்பநிலையானது பல்வேறு இடங்களிலும் அதிகரித்து காணப்படுகிறது. கடலோரங்களில் இரவு நேர வெப்பநிலையானது அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. இது என்ன முக்கியமான விஷயமா? கடலோர பகுதிகளில், குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களில் இரவு நேர வெப்பநிலை அதிகரிக்கிறது என்பது முக்கியமான விஷயமா நீங்கள் கேட்டிங்கனாக்கா ஆமாம். இது எல்லாமே வானிலை மாற்றங்களில் ஒரு நிகழ்வு. வானிலை மாற்றங்கள்னு நான் சொல்கிறது இயல்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இயல்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் பயன்படுத்துகிறேன். ஏன்னா காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் இதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களில் வெப்பசலன மழை இன்னும் பதிவாக தொடங்கலை. அது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பரவலாக பதிவாக தொடங்கலை. பதிவாகவே இல்லையா நம்மளால் பதிவாகவே இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது. பதிவாகி இருக்குது, அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகி இருக்குது. பதிவாகாமலாம் தாளவாடியில் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு நாட்களுக்கு முன்பாக, அதற்கு முந்தைய ஒரு 5 நாட்களில் தொடர்ச்சியாக மழையானது அவ்வப்பொழுது பதிவாகி இருந்தது. சில நேரங்களில் சூறை காற்றும் வீசியிருந்தது. சேலம் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகி இருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் அங்கங்கே மழையானது பதிவாகி இருந்தது. சில காணொலிகளும் எனக்கு கிடைக்க பெற்றது. அதனால தான் நம்ம உறுதிப்படுத்த முடியுது. அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களும் என்னை தொடர்பு கொண்டு இது சம்மந்தமாக பேசியிருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் காற்று ரொம்ப பயங்கரமாக வீசுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. வெப்பசலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில், அதுவும் பதிவாக தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் இது சகஜம்தான். இந்த மாதிரியான பலத்த சூறைக்காற்று வீசுறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம்தான், சகஜமான ஒரு விஷயம்தான். அது நம்ம பதிவே பண்ணியிருக்கோம். ஏன்னா வெப்பசலன மழை இடியுடன் கூடிய மழையாக இருக்கும். ஸோ சில நேரங்களில் பார்த்திங்கனாக்கா பனிக்கட்டி மழை, ஆலங்கட்டி மழையெல்லாம் பதிவாகும். ஸோ அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அதற்கு ஏற்றவாறு தான் நம்ம அதை எதிர்கொள்கிறதுக்கு தயாராகவும் இருக்கணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்பொழுது அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலும் கேரள மாநில பகுதிகளின் சில இடங்களில், கேரள மாநில பகுதிகளின் சில இடங்களில், அதே போல் கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளின் ஒரு இடங்களில் மழையானது பதிவாகலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தின் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தேனி மாவட்டம் சோத்துப்பாறை அணை சுற்று வட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட 40 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. மழை அளவுகள் பட்டியலில் இந்த காணொலி நீர்தியில் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அப்புறம் அந்த ஆப்பிரிக்கா நம்ம இந்தியா கூட சேரப்போதாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி தொடர்ச்சியாக இந்த ஊடகங்களால் முன்வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஸோ அந்த விஷயம் தொடர்பாகவும் சில விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்றேன். ஸோ ஆப்பிரிக்க கண்டம் 2ஆக பிரிந்து அது நம்முடைய இந்தியாவின் மேற்கு மாநில கடலோர பகுதிகளை அடைந்து அதன் பிறகு இந்த இடங்களில் இமயமலை போன்ற ஒரு மழை உருவாகுமா அப்படிங்கிறது தான் அந்த மாதிரியான வாதங்கள். ஸோ இதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா
அதாவது எப்படி சொல்கிறதுனாக்கா அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த காணொலியில். வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா, வாய்ப்பு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனாக்கா அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 2000 லட்சம் வருஷத்துக்கு பிறகு நடக்கும். கொஞ்சம் நினச்சி பாருங்கள், 2000 லட்சம், 2000 வருஷம் கிடையாதுங்க, 2000 லட்சம். இப்போ 2000 வருஷமாக பார்த்தீங்கன்னாக்கா நமது தமிழ் மொழி இருக்குது, நம்ம இது பெருமையாக சொல்கிறோம் இல்லையா? ஏன்னா அந்த 2000 வருஷத்தை கடந்தும் நமது தமிழ் மொழியானது தொடர்ச்சியாக வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு மொழியாக இருக்கிறது. உலகத்தின் பழமையான மொழி தமிழ் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு வந்து எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது. அது எப்படி சொல்ல முடியும்? நம்ம தாய்மொழி இல்லையா? அது மட்டும் இல்லாத நம்ம தாய்மொழிங்கிறதுக்காக மட்டும் அதை நம்ம சொல்ல, அதில் இருக்கக்கூடிய அந்த தரவுகள், அதன் வாயிலாக அந்த தமிழ் எழுத்துக்கள் கிடைத்திருக்கக்கூடிய அந்த வரலாறு என்பது ரொம்ப பழமை வாய்ந்ததாக இருக்கிறது. சாதாரணமாக நம்ம கீழடியில் கிடைத்த அந்த ஒரு சாதாரண அந்த தமிழ் எழுத்துக்களை நம்ம வந்து பார்க்கும் பொழுது கூட, அது சாதாரண தமிழ் எழுத்துக்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, இதை விட பழமையான தமிழ் எழுத்துக்களை நம்மளால் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்ல வர்றது. ஸோ கீழடிங்கிறது வந்து நமக்கு கிடைத்த சான்றுகள் படி நம்ம ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி போகிறோம் இல்லையா, நம்மளுடைய எழுத்து வடிவம் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அதற்கு முன்பும் வந்து இருக்கும், 3000-3200 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து கூட நமக்கு அந்த எழுத்து வழக்குகள் என்பது இருந்திருக்கும். அதெல்லாம் நம்ம தொடர்ந்து ஆராய்ச்சிகள் பண்ணும்போது கிடைக்கும். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த ஆப்பிரிக்க கண்டம் எப்போ வந்து சேரும்? அதான் நான் சொன்ன மாதிரி 2000 லட்சம் வருஷம் கழித்து இது வந்து நடக்குமா அப்படிங்கிறது தான். அதற்கு முன்னாடி நடக்கக்கூடிய நிகழ்வுகளே நம்மளால் வந்து தாங்க முடியுமாங்கிறது வந்து இருக்குது. ஏன்னா இப்போ சோமாலி பிளேட்டோ அந்த டெக்டானிக்ஸ் பிளேட் இருக்குது இல்லையா, நம்ம சர்ஃபேஸ் லெவல்லேருந்து கீழே, ஸோ அது நகரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அது ரெண்டாக உடையும். அது ரெண்டாக உடஞ்சி ஒரு பகுதி வந்து இந்தியாவை நோக்கி வந்து இந்த மேற்கு கடலோர பகுதிகளில் இணைந்து அதன் பிறகு வந்து ஒரு மலை வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரம் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது நடக்கணும்னாக்கா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்தியன் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் மறுபடியும் மேலும் பார்த்தீங்கன்னாக்கா மூவ் ஆகணும். ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும். இதெல்லாம் எப்போ நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, இது 2000 லட்சம் வருஷமா, இது எப்போ நடக்குங்கிறது வந்து நமக்கே வந்து தெரியாது. பட் இப்போயே அது ஒரு டாப்பிக்காக எடுத்து எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்கனாக்கா வேறு நியூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலநிலை மாற்றம் தொடர்பாக ஏதாவது ஒன்று பேசணும்னு முடிவாயிட்டு. துபாயில் வந்து மழை பெஞ்சப்போ கொஞ்சம் மக்கள் வந்து ஆர்வமாக வந்து அது தொடர்பான விஷயங்களை வந்து கேட்குறதுக்கு முன் வந்தாங்க. ஸோ ஒரு இடத்துல வந்து மக்கள் வந்து குழுமுறாங்க, அதாவது வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறாங்கனாக்கா அந்த விஷயத்தை மேலும் மேலும் ஹைப் கூட்டி பார்த்தீங்கன்னாக்கா அதன் மூலியமாக வந்து கண்டென்ட்டுக்கு வியூஸு அண்டு அந்த கண்டென்ட் என்ன பிரபலப்படுத்த தான் நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. பட் நம்ம வந்து பதிவு பண்ணது வந்து அந்த நோக்கத்திற்காக கிடையாது. நம்ம வானிலை தொடர்பாக தான் எப்போவுமே வந்து பதிவு பண்ணுவோம். வெப்பநிலை அதிகரித்திருக்கிறது தொடர்பாகவும் சில விஷயங்கள் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். பட் இது வந்து நடக்கணும்னாக்கா 2000 லட்சம் வருஷம் கழித்து நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நம்ம வாழ்நாளில் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. அண்டு நம்ம சந்ததிகள் இன்னும் எத்தனை தலைமுறைகள் கழித்து இதை வந்து பார்க்க போகிறாங்க. அண்ட் அது வரைக்கும் வேறு எதுவும் அசம்பாவிதம் நடக்காமல் இருக்குமா உலகத்தில் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு பெரிய ஒரு விஷயமாக நீங்கள் வந்து இப்போதைக்கு எடுத்துக்கொள்ள தேவை கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்தாக இருக்கிறது. இது தொடர்பான மேலும் பல விஷயங்களை நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் நமது அறிவுப்பசி சேனலில் அடுத்து வரக்கூடிய நாட்களில். பட் இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா வெப்பநிலையானது தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் கூடியிருக்கிறது. தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் இரவு நேர வெப்பநிலையானது அதிகரித்திருக்கிறது. இரவு நேர வெப்பநிலைனா நான் சொல்கிறது வந்து நள்ளிரவு நேரத்தில் 25 டிகிரி 26 டிகிரி இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை என்பது 28 டிகிரி 29 டிகிரிலாம் சமயத்தில் இந்த கடலோர இடங்களில் குறிப்பாக வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் பதிவாகுது. ஸோ இரவு நேர வெப்பநிலை அதிகரித்திருப்பது என்பது இந்த காலநிலை என்பது, அதாவது காலநிலை மாற்றம்ங்கிறத விட இந்த ஒரு இயல்பான காலநிலையை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டு இருப்பது தான் இது வந்து நமக்கு வந்து எடுத்துக்காட்டுதுன்னு சொல்லலாம். எப்படி சொல்கிறதுனாக்கா, சூழல்கள் சாதகமாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இது நமக்கு எடுத்துக்காட்டுது. ஸோ கடலோர பகுதிகளில் அந்த வெப்பநிலை அதிகரித்த பிறகு நமக்கு மே மாதத்தில் பார்த்திங்கனாக்கா வெப்பசலன மழை இன்னும் பரவலாக பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக வந்து உருவாகும். மே மாதத்தில் குறிப்பாக அந்த மேற்கு மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களில் வெப்பசலன மழையானது நிச்சயமாக பதிவாகும். தென்மேற்கு பருவமழையும் மேற்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கு, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. ஸோ அதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். எந்தெந்த பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலை அதிகரிக்கும் அப்படிங்கிறத கூட நம்மளால் வந்து பதிவு பண்ண முடியும். பட் அந்த வேரியேஷன் பதிவு பண்ணாக்கா அது வந்து
உண்மையிலேயே அது வந்து பலன் வழங்குமாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ நீங்கள் வேணால் சொல்லுங்கள், நான் அடுத்தடுத்த காணொளிகளில் நான் பதிவு பண்ணுறேன். எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த நகரங்களில் வெப்பநிலையானது ரொம்ப பெரிய அளவில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தொடர்பாக. பட் பொதுவாக நான் சொல்கிறது என்னென்னாக்கா, வெயில் காலத்தில் வெப்பநிலை வந்து அதிகமாக தான் இருக்கும். பட் இயல்பை விட அதிகமாக இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா ஆமாம் இருக்குது. இந்த ஆண்டு பார்த்திங்கனாக்கா இயல்பை விட அதிகமான அளவு வெப்பநிலை தான் இருக்குது. பட் வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்காங்க இல்லையா, 4 டிகிரி செல்சியஸ் அளவில் கூட வெப்பநிலை வந்து உயரும் அப்படிங்கிற மாதிரி. அது எல்லா பகுதிகளுக்கும் கிடையாது. இப்போ சேலம் மாவட்டத்தில் 42 டிகிரி செல்சியஸ் வந்து கடந்த 24 மணி நேரத்தில் சேலம் மாநகரில் பதிவாகி இருந்ததுனாக்கா 46 டிகிரி வந்து பதிவாக போகிறது கிடையாது. அப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் 4 டிகிரி செல்சியஸ் வரையில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்க முடியாது. பட் வேரியேஷன் இருக்கும். இப்போ எல்லா இடங்கள்லையும் இந்த வேரியேஷனை நீங்கள் பார்க்க முடியாது. அதுவே கடலோர பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேரியேஷன் கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வரக்கூடிய நாட்களில். ஏன்னா இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா 35 டிகிரி இருந்தது, 36 டிகிரி இருந்தது. இப்போ கடந்த 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மீனம்பாக்கத்தில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 38 டிகிரி 38.3 டிகிரி வந்து ரெக்கார்ட் ஆகியிருந்தது அதிகபட்சமாக. அது 40 டிகிரி ரீச் ஆகும் கண்டிப்பாக. இந்த ஆண்டு வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா 42 டிகிரியை கூட ரீச் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 42 அதற்கு மேலும் கூட வந்து வெப்பநிலையானது பதிவாகலாம். ஆனால் அதற்கு இன்னமும் கூட காலம் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. மே மாதத்தில் அதிகமாக இருக்கும், ஜூன் மாதத்தில் கூட சென்னையில் வந்து வெப்பநிலை வந்து அதிகமாக தான் இருக்கும். அதையும் நான் இங்கே உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ அதனால் வந்து இப்போ பதிவானது தான் பீக் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க. அது பொதுவாக கொடுத்த ஒரு எச்சரிக்கை, இந்த 4 டிகிரி செல்சியஸுங்கிறது. அதற்கும் ஓவர் ஹைப் வேணாம், எல்லா பகுதிகளுக்கும் அது வந்து பொருந்தாது. பட் வெப்பநிலை வந்து உயர்ந்து தான் இருக்கும். கடலோர பகுதிகளில் கடல் காற்றின் வருகையினால் வியர்வை அதிகமாக வெளியேறும். ஸோ அதிகமாக நீர் வந்து அருந்த வேண்டிய கட்டாயம் வந்து இருக்குது. ஸோ கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எண்ணி இருக்கிறேன். உங்களுக்கு வந்து அதான் நான் சொல்கிறேன், வெப்பநிலை தொடர்பான தகவல்கள் மேலும் வேணும்னாக்கா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். அப்புறம் மழை வாய்ப்புகள் நம்ம மே மாதத்தில் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கொஞ்சம் டிலே ஆகிருக்கு, நம்ம எதிர்பார்த்ததை விட குறைவான இடங்களில் தான் இப்போ பதிவாகி இருக்குது. பட் மே மாதத்தில் கண்டிப்பாக பதிவாகலாம். அண்ட் துபாயை பொறுத்த வரைக்கும் மே மாதத்தில் கண்டிப்பாக வந்து மழை வந்து இருக்குது மறுபடியும். ஸோ துபாயில் வந்து மீண்டும் வந்து பார்த்திங்கனாக்கா மே மாதத்தில் மழையானது பதிவாகலாம். மே மாதம் முதல் வாரத்திலேயே மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. கத்தார்லேயும் பதிவாகும், அமீரகத்தில், கத்தாரில். ஸோ அங்கே இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள்லாம் இருந்தாங்கனாக்கா மே மாதத்தில் மழை வந்து பதிவாகுங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துருங்க. குறிப்பாக முதல் வாரத்திலே மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ அது நீங்கள் சொல்லிடுங்க. அவ்வளோதான் தொடர்பு இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். மழை வாய்ப்புகள் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவில் உருவானுச்சுன்னா நான் நிச்சயமாக பதிவு பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது. ஸோ கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளை பொறுத்தவரையில் சோத்துப்பாறை அணை தேனி மாவட்டம் 46 மில்லிமீட்டர், தக்கலை கன்னியாகுமரி மாவட்டம் 25 மில்லிமீட்டர், சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் 18 மில்லிமீட்டர், எரணியல் கன்னியாகுமரி மாவட்டம் 6 மில்லிமீட்டர், சித்தாரல் கன்னியாகுமரி மாவட்டம் 6 மில்லிமீட்டர், குளச்சல் கன்னியாகுமரி மாவட்டம் 5 மில்லிமீட்டர், பேச்சிப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், முல்லாங்கினாவிலை கன்னியாகுமரி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், அடையாமடை கன்னியாகுமரி மாவட்டம் 2 மில்லிமீட்டர். அவ்வளோதான் தொடர்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கோம். ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.